அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் பாடம் 20. பாடம் 20 வேற்றுமை உருபுகள். வேற்றுமை உருபுன்னா பெயர் சொல் அல்லது பிரதி பெயர் சொல்லை வாக்கியத்தின் வேறு சொல்லுடன் தொடர்பு ஏற்படுத்தும் சொல்லுகளைத்தான் வேற்றுமை உருபுன்னு சொல்கிறோம். நம்ம பார்த்தோன்னா ஆக்சுவலாக ஹிந்தியில் 8 வேற்றுமை உருபுகள் உண்டுங்க. 8. அதில் முதல் வேற்றுமை கடைசி வேற்றுமை விட்டுருவோம். நம்ம யாரும் அதை பற்றி பண்ணலாம், பாக்கி தான் சொல்லுவோம். பட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, முதல்ல கடைசி ஏன் அவ்வளோ விடுறோம். பொதுவாக முதலாம் வேற்றுமைக்கு உருபு தனியாக கிடையாது. இறந்த காலத்தில் மட்டுமே நே என்ற வேற்றுமை உருபு பயன்படுத்தப்படுகிறது. நே என்பதற்கு எந்த பொருளும் கிடையாது. அது முதலாவது. அடுத்து கடைசி இதுக்கு வாங்க, 8வது. அது என்னது? ஒரு வாக்கியத்தில் ஒரு பெயர்ச்சொல் விழித்தல் பொருளை தருமாயின் அது 8ஆம் வேற்றுமை. விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். அது பாரு, ஹே ராம் அப்படின்னா ஹே ராம், அது என்ன கூப்பிட்றோம், ஹே ராமா, ஹே கிருஷ்ணா, ஹே பகவான், அரே அல்லா, அதே தான் விழி வேற்றுமை. இப்போது நம்ம கவனம் செலுத்த வேண்டியதில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது 6 வேற்றுமை தான். அதாவது 2ஆம் வேற்றுமையிலேருந்து 7ஆம் வேற்றுமை வரை தான் ரொம்ப கவனமாக நம்ம செயல்படணும். ஏன்னா நம்ம எல்லா வாக்கியங்களுமே இதுக்குள்ளே தான் தொடர்பில் வந்துக்கிட்டே இருக்கும். எதை எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறதுல தான் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக பேசுகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? நம்ம அடுத்த கிளாஸில் அதை பார்ப்போம்.